ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு எடுத்த விலாக் தான். ஸோ நேற்றுக்கு என்னால் அப்லோட் பண்ண முடியல, அதான் இன்றைக்கி மார்னிங் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நேற்றுக்கு மார்னிங் எழுந்திரிச்சாச்சு. அண்டு மார்னிங் பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப சில்லாக இருந்துச்சு. அண்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டு, பயிறு, பப்படம் தான். பாப்பா மார்னிங்கே எந்திரிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பாப்பாவை ப்ரஷ் பண்ண கொண்டு நிப்பாட்டினேன். அண்ட் பாப்பா ப்ரஷ் பண்ணவே இல்லை. ஃபைனலி நான் அவங்களுக்கு ப்ரஷ் பண்ணி விடுற மாதிரி ஆயிட்டு. பாப்பா ஒரு சில நாட்கள் பார்த்திங்கன்னா மார்னிங்கே எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க. ஒரு சில நாட்கள் ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அண்டு நான் வந்துட்டு இந்த ஒரு டிஷர்ட் வியர் பண்ணியிருந்தேன். இந்த எம்ப்ராய்டரி டிசைன் நானே பண்ணது, எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சோலோன்னு சொல்ல முடியாது, என் கூட என் குட்டி பாப்பாவும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. பட் என்னோடய சச்சு வந்து இன்றைக்கி அவங்க நேற்றுக்கு சாட்டர்டே நைட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து எர்ணாகுளம் போயிருந்தாங்க அவங்களோட ஒர்க் ரிலேட்டடாக. ஸோ அவங்க வந்து மண்டே மார்னிங் தான் வருவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே நான் தான் தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்னோடய விலாக்ஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். என்னோடய சச்சு வந்து எனக்கு குக்கிங்கில் எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லா ஒர்க்லேயுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு தெரியும். ஸோ இன்றைக்கி நானும் பாப்பாவும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருந்தோம். அந்த டெய்லியுமே வீடை க்ளீன் பண்ணி மோப் போட்டு எல்லாம் பண்ணுவோம். பட் இன்றைக்கி தான் கொஞ்சம் வீட்டில் வந்து எல்லா திங்ஸையுமே எடுத்து வச்சு அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டையெல்லாம் தொடச்சி வீடு ஃபுல்லாக வலையெல்லாம் அடிச்சிருக்கோம், அது எல்லாமே க்ளீன் பண்ணி அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தோம். அண்டு பாப்பாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ பாப்பா அவங்களோட விளையாட்டையெல்லாம் ஒன் பை ஒன்னாக எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அது பார்க்குறப்போ ஹாப்பியாக இருந்துச்சு. முன்னாடியெல்லாம் ஒரு சில நாட்கள் பார்த்திங்கன்னா பாப்பா நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாங்க. க்ளீன் பண்ண அவங்க வேஸ்ட்டை தூக்கி அதில் போட்டுகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் இப்போ அவங்க ஹெல்ப் பண்ணுறதை பார்த்தா ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போகவே இல்லை. ரீசன் என்னென்னா சர்ச்சு எர்ணாகுளம் போயிருக்காங்க. ஸோ தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, பிடிக்கல. ஸோ அதனால் நாங்கள் போகலை. நானும் பாப்பாவும் வீட்டில் தான் இருந்தோம். அண்டு ஒவ்வொரு ஒர்க்காக பண்ணிகிட்டே இருந்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய விலாகுக்கு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி அந்த கமெண்ட்டை நான் இதில் டேக் பண்ணணும்னு நினச்சேன், பட் முடியலை. ஸோ அந்த கமெண்ட் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆம்பளைங்களை வந்து கிச்சனில் அலோவ் பண்ணாதீங்க சிஸ்டர், அந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆம்பளைங்க வந்து கிச்சனுக்கு போனால் என்ன ஆகும் அப்படின்ட்டு எனக்கு அதை பற்றி தெரில. நீங்கள் எந்த சென்ஸில் சொல்லியிருக்கீங்கன்ட்டும் எனக்கு புரியலை. அண்டு என்னோடய விலாகில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ டெய்லி பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு குக்கிங்கில் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் அவங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்டு இது பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த விஷயம் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். லைக் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு என்ன பார்க்கணும், உங்களுக்கு எதுவுமே பார்க்க வேண்டாம், உங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் உங்களுக்கு குக் பண்ணி தருவாங்க இல்லை, அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க என்னோடய ஹஸ்பண்டு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் குக் பண்ணுவோம். நீங்கள் விலாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா எனக்கு 7:05க்கு காலேஜ் பஸ்ஸை போய் பிடிக்கிற மாதிரி இருக்கும். 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ நான் அதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து 7 o'clock முன்னாடியே வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து மார்னிங்கே எழுந்திரிச்சு நான் ஹஸ்பண்டும் சேர்ந்து குக் பண்ணுவோம். அண்ட் இதை பார்த்துட்டு தான் அவங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லவும் செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலி இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறத வந்து தப்புன்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியலை. அண்ட் இவங்க பார்த்திங்கன்னா டிப்பிக்கலி இப்போ வந்து 2025 நம்ம வந்து எல்லா விஷயத்துலையுமே அப்கிரேட் ஆகிட்ருக்கோம். பட் ஸ்டில் ஒரு சில பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருந்துகிட்ருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் இந்த மாதிரி நடக்கலை. அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணலை. ஸோ அதனால் அவங்களுக்கு இன்னொரு பெண்களை பார்க்கும்போது ஜெலஸ் ஆயிடுது. ஸோ அதனால தான் அவங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலி எப்போவுமே சொல்லுவாங்க, ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணு தான் எதிரி அப்படின்ட்டு. அது 100% உண்மை தான். ஸோ ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து மேரேஜ் லைஃப்ங்கிறது அது ஒரு 2 பேருமே சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. அண்டு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், கேர், லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்கும். என்னோடய லைஃப்பில் நான் இப்படி இருக்கேன்ட்டு அதுக்கு ரீசன் கண்டிப்பாக என்னோடய ஹஸ்பண்டை தான் சொல்லுவேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒவ்வொரு விஷயத்தில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளஸ் வந்து இந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனக்கு இருக்குது. எனக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு பெண்களுக்கும் இருக்குது. அவங்க வந்து வேலை பார்க்குறாங்களோ இல்லையோ அது செகண்ட் திங். கண்டிப்பாக அவங்களுக்கு ஹஸ்பண்டோட சப்போர்ட் தேவை தான் எல்லா விஷயத்துலேயும். ஸோ மேரேஜ் லைஃப்ங்கிறது ஈக்குவலாக 2 பேருமே பண்ணக்கூடிய விஷயந்தான். எல்லா விஷயமுமே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கட்டும் எல்லாமே. அண்ட் ஈவன் நம்ம வந்து மேரேஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சர்ச்லேயா இருக்கட்டும், டெம்பிள்லையா இருக்கட்டும், எதுலனாலுமே மேரேஜ் பண்ணும்போது சொல்லி தான் கல்யாணம் பண்ணுவோம். நாங்கள் வந்து கஷ்டத்துலேயும் சந்தோஷத்துலேயும் கூடவே இருப்போம்,
அண்ட் மேரேஜுங்கிறது பார்த்திங்கன்னா லைக் ஸ்லேவரி மாதிரி எதுவும் கிடையாது. ஒருத்தங்க மட்டும்தான் பண்ணணும், இன்னொருத்தங்க பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ இப்போ ஒரு குழந்தைய வளர்த்துறதுலேயும் சரி, எதுலேயுமே 2 பேருக்குமே ஈக்குவல் பொறுப்பு இருக்குது, ஈக்குவல் பங்கு இருக்குது. ஸோ அதனால் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறது எந்த விதத்துலேயுமே தப்பு கிடையாது. இப்போ ஒரு ஒய்ஃப் வந்து ரொம்ப முடியாமல் இருக்காங்க, பெட் ரிடனாக இருக்காங்க, அப்போ ஹஸ்பண்ட் வந்து கிச்சனுக்கு போகாமலாம் இருப்பாங்க, கண்டிப்பாக போக தான் செய்வாங்க. அதே மாதிரி தான் லைஃபுங்கிறது. லைக் நம்ம எவ்வளோ நாளைக்கு வாழ போகிறோம்னு நமக்கே தெரியாது, நம்ம கையில் இல்லை. ஸோ இருக்கிற வரைக்கும் மாறி மாறி ஹெல்ப் பண்ணி ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிப்பிக்கலாக கொஞ்சம் பேர் அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு பண்ணாமல், எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல், எந்த சப்போர்ட்டும் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு தான் இன்னொருத்தங்களை பார்க்கும்போது ஜெலஸ் ஆகுது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு ஆக்சுவலி ஒரு சில கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பார்த்து சொல்லியிருக்காங்க, லைக் எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க, உங்களோட வீடியோஸ் பார்த்து இப்போ என்னோடய ஹஸ்பண்டும் எனக்கு சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்திருக்கு. அண்ட் இந்த பெண்களே பார்த்திங்கன்னா இப்படி தான், அவங்களுக்கு என்னென்ன விஷயம் கிடைக்கலையோ மற்றவங்க கிட்டே இருக்குது, மற்றவங்க பண்ணுறாங்க, அதை பார்க்கும்போது இவங்களுக்கு பொறாமையாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படியாவது நம்ம வந்து தடுக்கணுமே அப்படின்ட்டு சொல்லிட்டு சம்மந்தமே எல்லாமே ஏதாவது கதையெல்லாம் சொல்லிடுவாங்க. லைக்கு ஜென்ஸ் வந்து கிச்சனுக்கு போகக்கூடாது, அவள் என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கா, அவள் என்ன இப்படி இப்படி வர்றா, இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஒரு விஷயங்களை க்ரியேட் பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மொத்தத்திலே ஜெலசி தான், வேறு எதுவுமே கிடையாது. ஜெலசி தான், அவங்களுக்கு ஒரு ஜெலஸ் ஃபீல் வருது. ஸோ அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அண்ட் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட ஹஸ்பண்டுக்கு சொல்லி புரிய வைங்க, நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன், தனியாக எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஸோ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு குக்கிங்கில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேளுங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா பசங்க எல்லாம் ரொம்பவே மாறிட்டாங்க, அவங்க வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ண தான் ஆரம்பிக்கிறாங்க பொண்ணுங்களுக்கு. அண்ட் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா லேடிஸுக்கு எதுக்கு படிப்பு, லேடிஸுக்கு எதுக்கு ஒவ்வொன்றும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. அண்டு இது பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி பாப்பா வந்து அவங்களோட ப்ரைஸஸ் தான். ஸோ லாஸ்ட் இயர் அவங்க வாங்கின ப்ரைஸஸ் அதையும் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அண்டு இந்த ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா அவங்க லாஸ்ட் இயர் ப்ரீகேஜியாக இருக்கும்போது வாங்கினது, இப்போ அவங்க எல்கேஜி. அண்டு ஒரு சைடு நாங்கள் க்ளீனிங் ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்தோம், இன்னொரு சைடு சமையல் வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ குக்கரில் வந்து ரைஸ் வச்சாச்சு. அண்டு நானும் குட்டி பாப்பாவும் ரொம்ப பிஸியாக ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருந்தோம். அண்டு டோரில் பார்த்திங்கன்னா பாப்பா ஃபுல்லாக அந்த மாதிரி கிறுக்கி வச்சுருந்தாங்க. அண்டு நான் கொரோனா டைமில் இந்த மாதிரி ஒரு வால் டெக்கார் பண்ணியிருந்தேன், இது இப்போ நாசம் ஆகிட்டு. ஸோ அதையும் எடுத்தாச்சு. அண்ட் இது 6 பண்ணியிருந்தேன். ஸோ பாப்பா ஒன்றையாக கலட்டியிருந்தாங்க, நான் வந்து மொத்தமாக இன்றைக்கி எடுத்தாச்சு. அண்டு பாப்பா எனக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் எதுவும் வைக்கலை, ஃபிஷ்ஷு தான். ஸோ ஃபிஷ் எடுத்து வச்சுருந்தேன் குக் பண்ணுறதுக்காக. அண்ட் என்னோடய ஆர்டிஃபிஷியல் வால் ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா இலகி வந்துருச்சு. ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் அப்புறமா அதை வந்து கொஞ்சம் மாட்டி விடணும். அண்ட் லாஸ்ட் வீக் விலாக் பார்த்தவங்களுக்கு தெரியும், எங்களோட காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ நான் போயிருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டு அந்த மக்கு கொடுத்துருந்தாங்க, 2 செட் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி தான் நான் இதை எடுத்து வெளியே வச்சுருக்கேன். அண்ட் சரி ஓகே நம்ம வந்து தண்ணி ஏதாவது ஊற்றி குடிக்கலாம் அப்படின்ட்டு கெட்டிலில் தண்ணியை சூடு பண்ணி அதை எடுத்து ஊற்றி குடித்தாச்சு. ஸோ ஃபைனலி அது ஒரு சந்தோஷம். எப்படி சொல்ல, ஸோ யூஸ் பண்ணாமலே வச்சுருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு தான். ஸோ எடுத்து நான் வந்து தண்ணியும் குடித்தாச்சு. பாப்பா அங்கே எங்கே விளையாடிட்டே இருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி பாப்பா அவங்க என்னோடய டோர்லெலாம் ஆல்ரெடி கிறுக்கி வச்சுருந்தாங்க, அதையெல்லாம் அவங்களே க்ளீன் பண்ணாங்க. ஸோ அதை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாப்பா இப்படியெல்லாம் பண்ணுறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அண்ட் எப்போவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் க்ளீன் பண்ணும்போது அதை அவங்க வந்து திரும்ப வந்து நாசம் பண்ணுறது தான் அவங்களுக்கு வேலை. ஸோ ஒன் டே பார்த்திங்கன்னா நான் லீவ் டேஸ் எல்லாம் 2-3 டைம்ஸ் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்றைக்கி அவங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது ஹாப்பியாக இருந்து. அண்ட் லஞ்சு ரெடி பண்ணியாச்சு, பருப்பு கூட்டு, அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஆம்லெட்ஸ் அண்டு ஃபிஷ் ஃப்ரை, தென் ஃபிஷ் கறி, இவ்வளவும் இன்றைக்கி நான் சமைச்சிருந்தேன். அண்டு கடைசியாக நாங்கள் வந்து சோறு மத்தியானம் ஹாப்பியாக சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் என்னோடய குட்டி பாப்பா மாடியில் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க வீட்டுக்குள்ளே எங்கேயும் கிறுக்கல, மாடியில் தான் ஃபுல்லாக கிறுக்கிட்டு இருந்தாங்க. கிறுக்கிறதும் எழுதுறதும் விளையாடுறதும் வரைகிறதும் அப்படி இருந்துச்சு. நானும் மாடிக்கு போயிருந்தேன். கொஞ்சம் துணி பார்த்திங்கன்னா துவைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நிறையா இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அதனால் வாஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து கிளாத்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மாடிக்கு போயிருந்தேன். அப்படியே பக்கத்து கெஸ்ட் ரூமுக்கு போயிருந்தேன். ரீசன் என்னென்னு பார்க்கலாம். அண்ட் இது தான் கெஸ்ட் ரூம். அண்ட் இங்கே விண்டோவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி
கயிறெல்லாம் கட்டி போட்டிருப்போம். ரீசன் பார்த்திங்கன்னா மழை டைம் துணி காய போடுறதுக்காக. அண்ட் என்னோடய சாரீஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். சாரீ கவுன் எல்லாம் என்னோடய ரூமில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ இங்கே தான் நாங்கள் வச்சுருப்போம். என்னோடய ரூம் வார்ட்ரோப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. ஸோ இடம் இல்லாததுனால இந்த கெஸ்ட் ரூமில் தான் எல்லா திங்ஸையும் கொண்டு வச்சுக்கிறது. ஸோ சாரீஸ், கவுன், அதுக்கப்புறம் கொஞ்சம் புக்ஸ் எல்லாமே. ஸோ நான் வந்து ரொம்ப சீரியஸாக ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய எம்ஏ ப்ராஜெக்ட், எம்ஏ தீசிஸ் தான். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இப்போ பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் ரெஃபரன்ஸுக்காக தான். ஸோ என்னோடய எம்ஃபில் ப்ராஜெக்ட் என் கையில் தான் இருக்குது. ஸோ எம்ஏ வந்து ஃபைனலி தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் இங்கே இருக்குமான்னு ஃபஸ்ட்டு ஒரு டவுட் இருந்துச்சு, அம்மா வீட்டில் ஏதாவது இருக்குமோ அப்படின்ட்டு. ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் கிடச்சிச்சு. ஸோ என்னோடய பாப்பா என்னோடய சச்சுவோட டிராஃப்டரை எடுத்து வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் இதுதான் என்னோடய எம்ஏ தீசிஸ். ஸோ எனக்கு எம்ஃபில் தீசிஸை விடவும் எம்ஏ தீசிஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது ரிலேட்டடாக எதாவது பண்ணலாமா அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் இது என்னோடய ட்ராயிங் நோட்ஸ், இது பழசு. அண்ட் அதெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணுவேன் கொஞ்சம் கொஞ்சம் அழகாக. அண்டு ஃப்ரீ டைம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் பண்ணுறதில்ல. முன்னாடியெல்லாம் ஃப்ரீ டைம் இந்த மாதிரியெல்லாம் தான் ஏதாவது ட்ரா பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் என்னோடய ஹஸ்பண்டோட ரெக்கார்டும் கிடச்சிருச்சு. ஸோ அவங்க பாலிடெக்னிக் படிக்கும்போது உள்ளது, அதையும் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அண்டு நம்ம வந்து நம்மளோட பழைய திங்ஸ், பழைய பொருட்கள் நமக்கு கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்க்கும்போது ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்ட்டு சொல்லுங்கள். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அடிக்கடி எடுத்து வச்சு பார்த்துட்ருப்பேன். ஸோ எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நான் ரெடியாகி கிளம்பிட்டு இருந்தேன். எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷாப்புக்கு தான் பக்கத்தில். எதுக்குன்னா எனக்கு ஒருத்தங்க ஒரு ப்ளவுஸ் வந்து எம்ப்ராய்ட்ரி ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கணும், அது வாங்குறதுக்காக தான். அண்ட் த்ரெட் வாங்குறதுக்காக போயிருந்தேன். ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இதுதான் என்னுடைய வீடு. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் ரொம்ப பெரிய வீடு இல்லைனாலும் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது என்னோடய சச்சு வச்ச வீடு தான். ஸோ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அவங்க கஷ்டப்பட்டு வச்சது. ஸோ அவங்களோட ஹார்ட் ஒர்க் அப்படின்ட்டு சொல்லுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு இந்த வீடு வந்து பாலுகாய்ப்பு எங்களோட மேரேஜுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு, ரொம்ப பிடிக்கும். அண்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ரொம்ப போர் அடிச்சு போச்சு ஈவினிங். ஸோ சச்சு வீட்டில் இல்லாமல் எனக்கு ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. டெய்லி பார்த்திங்கன்னா சச்சு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். பட் இன்றைக்கி ரொம்ப டல்லாக இருந்துச்சு. ஸோ நான் என்கிட்ட இருந்த பழைய பிளாக் சார்ட் அப்புறம் ஒயிட் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஒரு டெக்கர் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி பண்ணியிருந்த டெக்கரை நம்ம கலட்டி எடுத்தாச்சு இல்லையா. ஸோ அதனால் சரி அந்த இடத்துல இந்த மாதிரி ஏதாவது டெக்கர் பண்ணலாம் அப்படின்ட்டு வால் டெக்கர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இது பார்த்திங்கன்னா டபுள் சைடு டேப் யூஸ் பண்ணி தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய வீட்டில் நீங்கள் வால் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாலில் இந்த மாதிரி ஏதாவது டெக்கர் நான் தான் பண்ணி வச்சுருப்பேன். ஃபுல்லாகவே ஏதாவது ட்ரா பண்ணி வச்சுருப்பேன். அண்டு ஃபைனலி என்னோடய வால் ஷெல்ஃபையும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். அண்டு நீங்கள் ஒவ்வொரு வால்லையுமே பார்த்தாலுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு இந்த ஒரு வால் பாருங்கள், இந்த ஷோகேஸ் மாதிரி இதுக்குள்ளேயுமே நான் தான் ட்ரா பண்ணி கோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுருக்கேன், பைபிள் வேர்சஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாலில் பார்த்திங்கன்னா கொரோனா டைமில் நான் வந்து பட்டர்ஃப்ளைஸ் வந்து அழகாக பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதோட ட்ரேஸ் கூட அதில் இருக்குது பாருங்கள். ஸோ நான் அழகாக வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது என்னோடய குட்டி பாப்பா வளர பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து கலட்டி எடுத்துட்டாங்க. ஸோ ஃபைனலி மேலே மட்டும் 1, 2 இருந்துச்சு. ஸோ அது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருந்துச்சு. ஸோ அதையும் நான் கலட்டி எடுத்திருந்தேன். அண்ட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நானும் குட்டி பாப்பாவும் சேர்ந்து அதை மறுபடியும் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு வீடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருக்காங்க குட்டி பாப்பா. வீடு அந்த சோஃபாலாம் குதிச்சு நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எப்படியும் அவங்க இந்த 1 இயர் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ 1 இயர் தாண்டி தான் வீடு வந்து கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி பண்ணாலும் மறுபடியும் அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ ஈவன் டைலில் வரைக்கும் கிறுக்கி வச்சுருக்காங்க. ஸோ லைக் கலர் பென்சில், க்ரையான்ஸ், பென்சில் எல்லாம் யூஸ் பண்ணி வால் ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணி தான் வச்சுருக்காங்க. அண்டு சோஃபாவையும் பார்த்திங்கன்னா ஏறி மிதித்து நாசம் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் சரி பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா நான் வந்து வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மோப் போட்டாச்சு. அண்ட் பாப்பா ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி எல்லா வேலையும் முடிச்சுட்டு இதுதான் ஃபைனல் லுக், எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஸோ பாப்பா ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டே இருந்தாங்க உட்காந்து ஒவ்வொன்றையும் நான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறத. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ இந்த டோரை பெயிண்ட் பண்ணணும்னு நினச்சேன், அது மட்டும் நடக்கலை. ஸோ அதை இன்னொரு நாள் பெயிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு டைம் கிடைக்கல. அண்டு முடிச்சாச்சு. என்னோடய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. அண்ட் இந்த 3 சீட்டர் சோஃபாவோட கண்டிஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக ஜம்ப் பண்ணி நாசம் பண்ணியாச்சு. அண்டு மற்ற 2 சோஃபாவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் ஃபைனலி எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஹாப்பியாக இருந்தாச்சு.
ஸோ இன்றைக்கி விலாக் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.